பிரச்சனைகளை சொன்னால் மக்கள் ஓரமாயிருவாங்க. நீங்க நம்பிய குடும்பம் உங்களை கைவிடலாம், நீங்க நம்பிய நண்பர்கள் உங்களை கைவிடலாம். எல்லாருக்கும் அல்லாஹ் சில சூழல்களை அப்படி உருவாக்குவான். நீங்க நம்பி போன வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு தலை வழியில் நீங்க சுத்தி நிக்கிற நேரம், ஒமையத்துக்கில்லா அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கூப்பிடுறா. யார் அல்லாஹ்வை பயந்து கொண்டார்களோ, யார் தக்வாவோடு நடந்து கொண்டார்களோ, நேர்மையாக நியாயமாக நடந்து கொண்டார்களோ, யஜ்அல்லஹு மக்ரஜா அவர்களுக்கு அல்லாஹ் வாசல்களை திறந்து கொடுக்கிறான். வாங்கப்பா, பிரச்சனையா இந்த ரோட்டால போ, பிரச்சனைக்கு சொல்யூஷன் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். யஜ்அல்லஹு மக்ரஜா. இது லேசிப்பட்ட வேலை இல்ல. தலவிரி கோலத்தில் அங்க ஓடி இங்க ஓடி இங்க ஓடி அங்க ஓடி பிரச்சனை 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 போறவருக்கு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றானா, யஜ்அல்லஹு மக்ரஜா, போங்கப்பா இந்த ரோட்ல. வயர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தஸிப், நினைத்து பார்க்காத வழியில் ரிஸ்கை அல்லாஹ் கொட்டுறான். என்ன நம்பினாய் நீ, என்னை அஞ்சினாய், இதான் உனக்கு ரிஸ்க் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொட்டுற இந்த கிஃப்ட கொடுக்கிறான். மற்றவர்கள் பேசுவதை குறித்து உங்களுடைய உள்ளத்தை நெருக்காதீங்க. அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருங்க, அமைதியா இருந்துருங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான் அவனிடத்தில் நீங்க போயிட்டீங்கன்னா. சரியா? இது மாதிரி காலம் உலகத்துல எல்லாருக்கும் வரும். அந்த இருள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் சூழும். இந்த உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும், மனிதர்கள் புரிய ஆரம்பிப்பாங்க, மனிதர்களுடைய நடவடிக்கைகள் புரிய ஆரம்பிக்கும், மனிதர்களுடைய உண்மை முகங்கள் புரிய ஆரம்பிக்கும். மனிதன் பின்னாடி எப்படி நடந்துப்பான், முன்னாடி எப்படி நடந்துப்பான், அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும். எங்க நீங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும், இந்த உலகமே உங்களை அங்கீகரிக்கவில்லை என்றாலும், அல்லாஹ் உங்களோடு தான், உங்களுடைய நிலைக்காகத்தான் அல்லாஹ் உங்களோட இருப்பான். எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் வந்துருயா அல்லான்னு கேட்டா போதும். அல்லாஹ் நான் இயலாதவன், என்னிடத்துல வந்துரு, உன்னிடத்துல வர ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும். என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன். அவ்வளவுதான். ரப்பே நான் உன்னை அழைக்கிறையா அல்லா, உன்னிடத்துல வர்றையா அல்லான்னு சொல்லிட்டா போதும். நீங்க சொல்ல வேணாம், மனசுல நினைச்சா போதும், அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான். அவ்வளவுதான்.